இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கோலாகலமாக நடைபெற்ற யாசி விருது விழா, கௌரவிக்கப்பட்ட உள்ளூர் இந்திய கலைஞர்கள். மலேசிய இந்திய கலைஞர்களின் அறவாரியமான யாசி செந்தூர் HGH மாநாட்டு மையத்தில் நேற்றிரவு 2025 யாசி விருது விழாவை பிரம்மாண்டமாக நடத்தியது. தமிழகத்தின் பிரபல நடிகர் கருணாஸ், மாய்க தேசிய துணைத் தலைவர் டத்து ஸ்ரீ எம் சரவணன், டத்து VKK தியாகராஜன் உள்ளிட்ட பிரமுகர்களும் உள்ளூர் கலைஞர்களும் இதில் திரளாக கலந்து கொண்டனர். மலேசிய தமிழ் கலைஞர்களை கொண்டாடவும் திரையுலக சேவையை பாராட்டவும் நடத்தப்பட்ட இவ்விழாவில் சுமார் 2000 பேர் கலந்து சிறப்பித்தனர். விழாவில் தலைமையுரையாற்றிய டத்து ஸ்ரீ சரவணன் மறைந்த மாய்கா தேசிய தலைவர் துன் சாமி வேலுவுக்கு புகழ் மாலை சூட்டினார். கல்வி, கலை, இலக்கியம், பொருளாதாரம் என இந்திய சமூகத்திற்கு அவர் ஆற்றிய பங்கு அளப்பரியது என சரவணன் சொன்னார். துன் சாமி வேலுவுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் 15 கலைஞர்கள் துன் சாமி வேலு கலைச்செம்மல் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. என்னை 2வது துணைத் தலைவராக நியமிக்கும் பரிந்துரையை நிராகரித்தேன். ராபிசி ரம்லி. PKR கட்சியின் 2வது துணைத் தலைவராக தம்மை நியமிக்கும் பரிந்துரையை தாம் நிராகரித்த விஷயத்தை டத்து ராபிசி ரம்லி அம்பலப்படுத்தியுள்ளார். புதிய துணைத் தலைவராக பொறியாளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நூருல் இசா அன்வாரை அப்பரிந்துரையை முன்வைத்ததாக அவர் சொன்னார். நூருல் இசா என்னை சந்தித்தது இந்த யோசனையை முன்வைத்தார். அவருடன் இணைந்து பணியாற்றுமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் தலைவர் பதவியை கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை என ராபிசி திட்டவட்டமாக கூறினார். தேர்தலில் தோல்வியுற்றால் எந்த பதவியிலும் இருக்கப் போவதில்லை என்பதை தாம் ஏற்கனவே திடமாக முடிவு செய்துவிட்டதாக அவர் தெரிவித்தார். தெங்கு சஃப்ருல் விவகாரத்தை விவேகமாக கையாளுங்கள், தேசிய முன்னணிக்கு சரவணன் வலியுறுத்து. அம்னோவிலிருந்து விலகி PKRல் இணைய டத்து ஸ்ரீ தெங்கு சஃப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் எடுத்துள்ள முடிவால் ஏற்படும் விளைவுகளை தேசிய முன்னணி விவேகமான அணுகுமுறையுடன் கையாள வேண்டும். தேசிய முன்னணி அளவில் அது கலந்து ஆலோசிக்கப்பட வேண்டும் என்றும் மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்து ஸ்ரீ எம் சரவணன் வலியுறுத்தினார். இல்லையென்றால் கட்சி தாவல் கலாச்சாரத்தை மீண்டும் வைத்துவிடும் என்றார் அவர். சஃப்ருல் அம்னோ உறுப்பினராக இருந்தாலும் அது அம்னோ சம்பந்தப்பட்ட விவகாரம் மட்டுமல்ல, மாறாக தேசிய முன்னணியையும் ஒட்டுமொத்தமாக உட்படுத்திய விஷயமாகும். தேசிய முன்னணி என்ற கூட்டணி அடிப்படையிலேயே அவர்கள் அரசாங்க பதவிகளில் இருக்கிறார்கள். மாறாக எந்த ஒரு தனிப்பட்ட கட்சி சார்ந்தும் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் அவர். பேராக் தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்து ஸ்ரீ சரவணன் தாபா தமிழன் ஏற்பாட்டில் நடைபெற்ற ஒன்பதிமர் கால்பந்து போட்டிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசினார். எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் நடத்திய குருமு ஸ்டார் காம்பேட் 2025 முவாய் தாய் குத்துச்சண்டை போட்டி. கெடா பெடோங்கில் அமைந்துள்ள எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் அதன் வேந்தர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனின் முழு ஒத்துழைப்போடு முதன்முறையாக முவாய் தாய் குத்துச்சண்டை போட்டியை மிக சிறப்பாக ஏற்று நடத்தியது. மே 31ஆம் தேதி எய்ம்ஸ் பல்கலைக்கழக வளாகத்தில் கெடா மாநில மாய்கா ஒத்துழைப்புடன் மாய்கா MED விளையாட்டு பிரிவும் குருமு மிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியும் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன. பல்வேறு மாநிலங்களில் இருந்து 40 பெண்கள் உட்பட 170 போட்டியாளர்கள் இதில் பங்கேற்றனர். அவர்களில் 70 இந்தியர்கள், 100 பேர் மலாய்க்காரர்கள் ஆவர். 13 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிரிவில் 34 சிறார் போட்டியாளர்கள் கலந்து கொண்டதும் சிறப்பம்சமாகும். ஜூனியர், அமெச்சூர், ப்ரோ மற்றும் VIP டைட்டில் என 4 பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டது. போட்டியாளர்களுக்கு ஊக்கமளிக்கும் பொருட்டு குடும்பத்தார், பொதுமக்கள் என சுமார் 1000 பேர் வரை போட்டிகளை கண்டுகளிக்க வந்திருந்தனர். கட்சியின் பொதுச் செயலாளர் டத்தோ டாக்டர் S ஆனந்தன், கெடா மாய்கா தலைவர் SK சுரேஷ், எய்ம்ஸ் தலைமை செயலதிகாரி பேராசிரியர் டாக்டர் கிரண் ரெட்டி, டத்தோ J தினகரன், டத்தோ AT குமரராஜா, குருமு MMA அகாடமி தோற்றுனர் மாஸ்டர் பிரகாஷ், மாய்கா விளையாட்டு பிரிவின் தலைவர் ஆண்ட்ரூ டேவிட் உள்ளிட்டோர் சிறப்பு வருகை புரிந்தனர். MPV வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து காரை மோதியது, 2 வயது பெண் குழந்தை பலி. ஜொஹூர் மூவார் அருகே பிளஸ் நெடுஞ்சாலையில் டொயோட்டோ ஆல்ஃபிரட் MPV வாகனம் பின்னால் இருந்து புரோட்டான் சாகா காரை மோதியதில் அதிலிருந்த 2 வயது பெண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. படுகாயம் அடைந்து ஆயிஷா சொஃபியா அன்வாருதீன் 2 நாட்களாக தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடி புதன்கிழமை காலை உயிரிழந்தார்.
மே 26ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு ஆயிஷாவின் குடும்பம் பயணித்த கார் நெடுஞ்சாலையின் இடப்பக்கமாக போய்க் கொண்டிருந்தது. இந்நிலையில் பின்னாலிருந்து டொயோட்டா ஆல்ஃபிரட் மோதும் காட்சி வைரலாகி உள்ள டேஷ்கேம் பதிவில் தெரிகிறது. எம்பிவி கட்டுப்பாட்டை இழந்து காரை மோத அந்த புரோட்டான் சாகா தடம் புரண்டு சாலை தடுப்பில் மோதியது. காரோட்டி மற்றும் இதர இரு பயணிகளும் அதில் காயமடைந்தனர். டொயோட்டா ஆல்ஃபிரட் ஓட்டுநரிடம் நடத்தப்பட்ட சோதனையில் அவர் போதைப்பொருள் எதுவும் உட்கொள்ளவில்லை என்பது உறுதியானதாக மூவார் போலீஸ் கூறியது. இந்நிலையில் சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் விசாரணைக்கு உதவுமாறும் போலீஸ் கேட்டுக்கொண்டது. இந்தியா பாகிஸ்தான் விவகாரங்களுக்கு வெளிநாட்டு நடுவணர் தேவையில்லை. தீவிரவாதம் தொடர்பாக மலேசியாவின் உறுதியான நிலைப்பாட்டுக்கு நன்றி. ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே மூண்டுள்ள மோதல் அவ்விரு நாடுகளை மட்டுமே உட்படுத்தியதாகும். எனவே மற்ற நாடுகள் அதில் மத்தியஸ்தம் செய்ய வேண்டியதில்லை என இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் குமார் ஜா கூறினார். அதே வேளையில் அந்த பயங்கரவாத தாக்குதலை வன்மையாக கண்டித்த மலேசியாவின் செயலை நாங்கள் பாராட்டுகிறோம் என்றார் அவர். அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கிய 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவுக்கு தலைமை ஏற்று மலேசியா வந்துள்ள சஞ்சய் நேற்று செய்தியாளர்களிடம் அவ்வாறு பேசினார். பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் திட்டம் குறித்து உலக நாடுகளுக்கு விளக்கம் அளிக்கும் பொருட்டு இக்குழு மலேசியா வந்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் சுற்றுப்பயணிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தானும் துணை போனதற்கு பல ஆதாரங்கள் இருப்பதாக அக்குழு விளக்கம் அளித்துள்ளது. இந்தியா அமைதியை விரும்புகிறது, பொருளாதார வளர்ச்சியில் கவனம் செலுத்துகிறது, ஆனால் அதனை சீர்குலைப்பதே பாகிஸ்தானின் எண்ணமாக இருப்பதாக சஞ்சய் கூறினார். கேடிஎம் கம்ப்யூட்டர் பயணிகளுக்கு ஜூன் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் 50% கட்டண கழிவு. நாளை ஜூன் 3ஆம் தேதியும் நாளை மறுநாளும் கிளான் பள்ளத்தாக்கு கேடிஎம் கம்ப்யூட்டர் ரயில் பயணிகளுக்கு 50 விழுக்காடு கட்டண கழிவு வழங்கப்படுகிறது. அனைத்து வகை டிக்கெட்டுகளுக்கும் இச்சலுகை பொருந்தும் என கேடிஎம்பி நிறுவனம் அறிவித்துள்ளது. மே 30 தொடங்கி கெப்போங் மற்றும் சாலக்சிலத்தான் கம்ப்யூட்டர் ரயில் நிலையங்களில் சமிக்ஞை தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெறுவதால் ரயில் சேவைகள் தாமதமடைந்துள்ளன. இதனால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு இழப்பீடாக இந்த கட்டண கழிவு சலுகை வழங்கப்படுவதாக கேடிஎம்பி விளக்கியது. சமிக்ஞையை தரம் உயர்த்தும் பணிகள் இன்று ஜூன் 2ஆம் தேதியோடு முழுமையடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது கிளான் பள்ளத்தாக்கில் புலாவ் செபாங், பத்துகேவ்ஸ் புலாவ் செபாங் கேடிஎம் கம்ப்யூட்டர் வழித்தடத்திலும் தஞ்சோங் மாலின் கேஎல் சென்ட்ரல் தஞ்சோங் மாலிங் வழித்தடத்திலும் சேவை நேரம் பாதிக்கப்பட்டுள்ளன. எனவே பயணங்களை முன்கூட்டியே திட்டமிடுவது, கேடிஎம்பி செயலி வாயிலாகவோ மை ரயில் டைம் அகப்பக்கம் வாயிலாகவோ பொதுமக்கள் பயண நேர அட்டவணை மாற்றங்களை சரிபார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். UK ஹெய்ட்ஸில் காட்டுப்பன்றி இறந்து போனதற்கு ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சலே காரணம். UK ஹைட்ஸ் பகுதியில் கடந்த மாதத்திலிருந்து காட்டுப்பன்றிகள் இறந்து போகும் சம்பவங்களுக்கு ASF எனப்படும் ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சலே காரணம். வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பெர்ஹிலிதான் ஸ்லாங்கூர் கிளையின் இயக்குனர் வான் முகமது ஆடிப் வான் முகமது ஜூசோ அதனை உறுதிப்படுத்தினர். இதையடுத்து மற்ற பகுதிகளுக்கும் அந்நோய் பரவாதிருக்க உரிய தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சொன்னார். பன்றிகளின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடங்களை விரைந்து சுத்தம் செய்வது, இறப்புக்கான காரணத்தை கண்டறிய சடலங்களின் மாதிரியை ஆய்வுக்கூட சோதனைக்கு அனுப்புவது உள்ளிட்டவை அதில் அடங்கும். எனினும் குடியிருப்பாளர்கள் இது குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை. காரணம், ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் பன்றிகள் மத்தியிலேயே பரவக்கூடியதாகும். மனிதர்களுக்கு அது பரவாது என அவர் சொன்னார். UK ஹெட்ஸ் பகுதியில் துர்நாற்றம் வீசுவது குறித்தும் காட்டுப்பன்றிகளின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டது குறித்தும் சுற்றுவட்டார குடியிருப்பாளர்கள் கடந்த வாரம் கவலை தெரிவித்திருந்தனர். பிணை பணத்திற்காக ஆழ்கடத்தலில் ஈடுபட்ட கும்பலை 24 மணி நேரங்களில் முறியடித்த ஜொகூர் போலீஸ். பிணை பணம் கோருவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஆட்கடத்தலை ஜொகூர் போலீஸ் 24 மணி நேரங்களில் முறியடித்துள்ளது. தனது நண்பர் கடத்தப்பட்டதாக 46 வயது வெளிநாட்டு ஆடவர் முன்னதாக போலீசில் புகார் செய்தார். கணவரை விடுவிக்க கடத்தல்காரர்கள் 20,000 ரிங்கிட் பிணைப்பணம் கோருவதாக நண்பரின் மனைவி தம்மிடம் கூறியதாக அவ்வாடவர் அப்புகாரில் தெரிவித்தார். இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீஸ் குழாயிலும் குழுவாங் சிம்பாங் ரிங்கத்தில் மே 28ஆம் தேதி 5 ஆடவர்களை கைது செய்தது. 22 முதல் 48 வயதிலான அந்த 5 ஒருவர் உள்ளூர்வாசி, 4 வெளிநாட்டவர்கள் ஆவர். அவர்களிடம் இருந்து பல்வேறு பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன.
எனினும் அது குறித்தும் அவர்களின் அடையாளம் குறித்தும் மேற்கொண்டு கருத்து தெரிவிக்க போலீஸ் மறுத்துவிட்டது. நெடுஞ்சாலையில் திடீரென நின்ற BYD SUV கார் சம்பவம். EV காரை வேண்டாம் என 10 மாத தவணையை உடனே செலுத்தி காரை திருப்பி தந்த நபர். தான் ஓட்டிச் சென்ற முழு மின்சார SUV வாகனம் நெடுஞ்சாலையில் திடீரென நின்று போய் பரபரப்பான நிமிடங்களை எதிர்கொண்ட அதன் உரிமையாளர் அவ்வாகனத்தை திரும்ப ஒப்படைத்துள்ளார். முழு கடனையும் திருப்பி செலுத்தும் ஃபுல் செட்டில்மெண்ட் அடிப்படையில் அந்த BYD ஆட்டோ 3 வாகனத்தை 33 வயது இஸ்வான் ஹசான் திரும்ப ஒப்படைத்தார். இந்த ஃபுல் செட்டில்மெண்ட்டை BYD சைன் மோட்டார்ஸ் முழுமையாக ஏற்றுக்கொண்டது. இதுவரை மாத தவணை பணத்தை கட்டி வந்திருப்பதால் சிறிய நட்டம் ஏற்பட்டாலும் குடும்பத்தின் பாதுகாப்பு கருதி வாகனத்தை திருப்பித் தர தாம் முடிவெடுத்ததாக அவர் சொன்னார். இஸ்வான் 10 மாதங்களுக்கு முன்னர் தான் இந்த SUV மின்சார காரை வாங்கினார். இந்நிலையில் மே 1ஆம் தேதி மலாக்காவில் இருந்து பினாங்கு திரும்பும் வழியில் செராஸ் காஜாங் நெடுஞ்சாலையில் கார் திடீரென நின்று போனது. வலப்புற பாதையில் மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் சென்ற போது திடீரென கார் நின்றதால் இஸ்வானும் குடும்பத்தாரும் பதறி போயினர். எந்த முன் அறிவிப்பும் இன்றி 7 வினாடிகளில் கார் சொந்தமாக பிரேக் போட்டது டேஷ்கேமில் பதிவாகியுள்ளது.